சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். காலம்பர தியான கிளாஸுக்கு வரலன்னு யாரும் கேட்க போறதில்லை. போறதுன்னா போகலாம், போகாம இருக்கலாம். அங்க மாத்திரம் கிச்சனுக்கு போய் தவறாம சாப்பிட்ரு. மற்ற ப்ரோக்ராம் பத்தி எல்லாம் ஒன்றும் கவலை இல்லை. இது எதுக்கு வேணாலும் வரலாம். இங்கே எல்லாம் இருக்கு, கிச்சனும் இருக்கு. இதே எடுத்துங்களேன், கிச்சன் இருக்கு, கோயில் இருக்கு, என்ன லைப்ரரி திறக்கிறது இல்லை. இல்லை சும்மா சுத்திக்கிட்டே இருக்கலாம், பார்த்துட்டு இருக்கலாம். இல்லை இந்த பாட்டெல்லாம் படிச்சு அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம். எல்லாம் இருக்கப்பா. வேதமுடன் ஆகவங்கள்லாம் புகழக்கூடியது புருஷர் பெரு தர்மாதி. புருஷர்னா ஆண்கள் பெண்கள்னு அர்த்தம். ஆண்கள் பெண்கள் வித்தியாசம் இல்லை, மனிதர்னு அர்த்தம். மனிதர்களுக்கு தர்மாதினா என்ன அர்த்தம்? தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம், அறம்பொருள், இன்பம், வீடு, புகழும். அதனால் ஆகும் பயன் என்னது? எல்லாத்தினுடைய பிரயோஜனம் என்னன்னா, தர்மாதினா அறம்பொருள் இன்பம்னு போட்டா போறோம். அதனால் ஆகும் பயன் என்ன அதையும் சொல்லும். அதனால் ஆகும் பயனும் புகழும், இப்படியும் போட்டுக்கலாம். அதனால் ஆகும் பயனும் புகழும். ஆனா அதனுடைய வேதத்தின்படி நம்ம வாழ்ந்தோமானா முக்கியமானது என்னன்னா ஞான நெறி முக்கிய நெறி. ஞான நெறி முக்கிய நெறி. இந்த பாட்டை பரீட்சலோகான் கர்மச்சித்தானோட ஒப்பிட்டு பார்க்கலாம். முண்டகோபனிஷத் மந்திரம். முண்டகோபனிஷத் முதல் முண்டகம், 2வது கண்டம், 12வது மந்திரம், 1 to 12. அதோட நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு நல்ல பாட்டு. இந்த பாட்டு ரொம்ப முக்கியமான மந்திரம். இங்க என்ன சொல்ற? ஞான நெறி முக்கிய நெறி. முக்கியமான நெறி என்னதுன்னா புண்ணியம் பண்ணிட்டு இருக்கிறது இல்லை, பணம் சம்பாதிக்கிறது இல்லை, மற்றதெல்லாம் இல்லை. மோட்ச நெறி முக்கிய நெறி. இந்த தர்மம், அர்த்தம், காமம், மோட்சத்துல 4வது சொல்றார். மோட்ச நெறி தான் முக்கியமானது. அதை எடுத்துக்கிட்டா நல்லது. அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணத்தினால ஆராய்ச்சி பண்ணினியானா அர்த்தம் அனித்தியம், காமம் அனித்தியம், தர்மம் அனித்தியம், மோட்சம் ஒண்ணுதான் நித்தியம். ஆகவே நீ என்ன பண்ணணும்னா இதுல எல்லாம் கிடைக்கும். கிடைச்சாலும் அனித்தியமானதை விட்டுட்டு நித்தியமானதை நீ சூஸ் பண்ணணும். இங்க தர்ம, அர்த்த, காம, மோட்சம் இருக்கப்பா. இருந்தாலும் நீ மோட்சத்தை நீ சூஸ் பண்ணணும். ஞான நெறி முக்கிய நெறி. அதுக்கு என்ன பண்ணணும்னா காட்சி, அனுமானம் முதல் நானாவிதங்கள் தேர்ந்து ஞான நெறி முக்கிய நெறி என்று புரிந்து கொள்ள வேண்டும். காட்சி, அனுமானம். காட்சினா பிரத்யக்ஷம், அனுமானம் சொன்னா ஊகம் பண்ணி புரிஞ்சுக்கிறது. நம்மளே உலகத்துல பார்க்கிறோம், யாரும் சாஸ்வதம் இல்லை. நம்ம அனுபவத்திலே பார்த்துட்டு இருக்கோம். பெரிய பணக்காரனுக்கு செல்வம் போறதையும் பார்க்கிறோம். செல்வமே இல்லாதவன் திடீர்னு பெரிய பணக்காரன் ஆறதையும் பார்க்கிறோம். பிச்சை கேட்டு பிழைப்போரையும் கிரீடபதி ஆக்குவார். கிரீடபதியை பிச்சை எடுக்க வைப்பார் பகவான். ஆகையினால என்ன சொல்றார்? நீ பிரத்யக்ஷமா பாரு, அப்புறம் அனுமானம் பண்ணிப்பார். இல்ல இல்ல இங்க இங்க இருக்கிறது பரவாயில்ல, அங்க போனோம்னா சொர்க்கலோகத்துல கொஞ்சம் சௌரியமா இருக்கலாங்கிறாங்களே. என்ன இங்க எப்படி யசா இக கர்ம சித்தோ லோகா க்ஷீயத்தே ததா அமுத்திர புண்ணிய சித்தோ லோகா க்ஷீயத்தே. இங்க எப்படி நாம பண்ணின காரியங்கள் எல்லாம் இப்ப பார்த்துக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி ஒற்றை வந்துடும், தொடச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் நல்லா இருக்குன்னு சொல்லி விட்டுட முடியாது, அவஸ்தைப்பட்டு தான் ஆகணும். இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில பார்க்கலாம். ஹரிவோம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ. உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே. ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ
ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்களது மொபைலில் பெற 8825488445 என்ற எண்ணிற்கு உங்களது பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும். ஹரி ஓம்.